பார்ட் 4ல கிரேட்டோஸ் மான்ஸ்டராக மாறின அவங்க அம்மா கூட சண்டை போடுறான். சண்டை ரொம்ப அருமையாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கடைசியாக சண்டை முடிஞ்சதும் கிரேட்டோஸோட அம்மா திரும்ப மனுஷியாக மாறிடுறாங்க. நான் இப்போ சுதந்திரம் ஆயிட்டேன், இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் தம்பி டெய்மோஸை போய் கண்டுபிடி, அவனுக்கு நீ தேவை, நீ தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை காப்பாற்றணுன்னா நீ ஸ்பார்ட்டாக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பார்ட்டா தான் கிரேட்டோஸ் பிறந்து வளர்ந்த இடங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போது கிரேட்டோஸ் அவன் தம்பியை தேடி போகிறான். கிரேட்டோஸ் ரொம்பவே வருத்தப்படுறாங்க, ஏன்னா விதி அவனை திரும்ப திரும்ப ஒரு அனாதையாகவே மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதை ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அவங்களோட பொறுப்பு சுமை எல்லாத்தையும் கிரேட்டோஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே மாயமாக மறைஞ்சிடுறாங்கன்னு. கிரேட்டோஸ் அவனோட பொண்டாட்டி பிள்ளையையும் இழந்தான், இப்போ அவனோட அம்மாவையும் இழந்துட்டான். இனிமே அவனோட தம்பியையாவது காப்பாற்றுவானா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து கிரேட்டோஸ் ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஸ்கைலாங்கிற ஜந்து கிரேட்டோஸ் அட்டாக் பண்ணி அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டுங்க. கிரேட்டோஸ் அதோட வாயிலேயே குத்தி அப்படியே அதோட பின்னாடியே போகிறான். அதுவும் கிரேட்டோஸை எங்கேயோ தூரமாக கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து ஏதோ ஒரு எரிமலையில் கிரேட்டோஸை விட்டுருது. கிரேட்டோஸ் அப்படியே அதை அடித்து பற்றி விட்டுருதான். அடுத்து கிரேட்டோஸ் அந்த எரிமலையில் போய்கிட்டு இருக்கும்போது தீராங்கிற டைட்டனை பார்க்குறான். அடுத்த பாட்டில் பார்ப்போம். See you.